புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? பவளம் பவளம் கொஞ்சம் தண்ணி வண்டி தாவின் பிள்ளை குடிச்சு போட்டு உந்த புதினத்தை சொல்லுவோம். ஓமப்பா கொண்டு வாரேன். ஒரு கொடி பிரசையில் ஒரு காணையில் இந்த வெக்க கேரான் வர போயினா எல்லாம் சுருண்டு வீட்டுக்கு இடுக்குதல் போலடாக்கு. சரி சரி தேத்தனை வந்துட்டு சாப்பிடல இந்த இருங்க. சரி சரி இண்டியான் புதினத்தொருக்கா பாப்பா. நங்கூரம் போட்ட கப்பல் காத்துக்கு அடிபட்டு போகாமல் நின்று பிடிக்கும். ஆனா இலங்கை மாதிரி நாட்டில கப்பலை விட்டுட்டு நங்கூரம் மட்டும் காத்துக்கு அடிபட்டு போற சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யுது. நெடுந்தீவுக்கும் குறிகாட்டுவானுக்கும் இடையில ஓடி திரிஞ்ச நெடுந்தாரைய படகு இந்த முறை மேரி மலைக்குள்ள சிக்கி சின்ன பின்னப்படக்கூடாது என்று வழக்கமா தரிக்கிற இடத்துல இருந்து மாத்தி பாதிப்பு குறைவா இருக்கிற இடத்துல விட்டு நங்கூரம் பாய்ச்சினவை. மழையும் காத்தும் நின்ற பிறகு போய் பார்த்தவைக்கு பெரிய அதிர்ச்சி. உந்த காத்துக்கும் மழைக்கும் கிளங்காமல் நெடுந்தாரக படகு அப்படியே நிக்க அதிண்ட நங்கூரத்தை மட்டும் காணலையா. நெடுந்தாரக படகு வீதி அதிகார சபைக்கு சொந்தமா இருந்தாலும் அதை ஓடுறதும் நேவிக்காரர் தான். நெடுந்தாரக படகு பத்திரமா இருக்கட்டும் என்று நேவிக்காரர் தான் இடம் மாத்தினவையா. அதோட கரைக்கு கிட்டாவாத்தான் நங்கூரம் போட்டிருந்தவ. அப்ப கிட்டத்தானே எங்கேயோ அது கிடக்கும். வழக்கமா இப்படி ஏதும் கடலுக்கு துளைஞ்சால் நேவிக்காரர் என்ற சுழியோடுற குரூப் தான் தேடி எடுத்து கொடுக்கிறவ. அப்படி நடுக்கடலுக்கையே சுழியோடுற நேவிக்காரர் கரையில கட்டியிருந்த நங்கூரத்தை தேடவும் இல்லை, எடுத்து கொடுக்கவும் இல்லை. பிறகு 4 மாதமா வட தாரகையின்ற நங்கூரத்தை தான் நெடுந்தாரைக்கு மாத்தி பாவிச்சிருக்கிறார். இனியும் நேவிக்காரர் சுழியோடி நங்கூரத்தை எடுத்து தருவினம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போனதால இப்ப வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்காரரை 3 லட்சம் ரூபாவுக்கு புதுசா ஒரு நங்கூரம் வாங்கி இருக்கணுமா. ஆனால் காணாமல் போன நங்கூரம் இதை விட 4-5 மடங்கு பெறுமதி கூடினதா. ஜப்பானில் இருந்துதான் அதை வாங்கினவ. அப்படி திறமான பெருமதியான நங்கூரத்தை கரையில சுழியோடி எடுக்கிறதுல ஏன் நேவிக்காரர் பின்னடிக்கினம் என்றதுதான் பெரும் மர்மமா இருக்கு. ஒருவேளை அவை இது ஜப்பான் நங்கூரம் என்று தங்கட படகுகளுக்கு பாவிக்கு எடுத்துட்டினமோ என்றதும் அங்கத்தை ஜனத்தின் டவுட் எல்லாம் கடலுக்கு தான் தெரியும். உந்த நெடுந்தாரக நங்கூர பிரச்சனை உந்த ஊழல் ஒழிப்பு அணியோ அல்லது உந்த மாற்றம் என்று வந்த வைக்கும் தெரியாத போலடாக்கு. ஏதோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி. உதயன் பச்சி.